இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ப்ரோஸ் பீஸ் வந்து ஹெலன் எம் பஸ் எழுதினது. ரீபோசிங் த வேர்ல்டு ரீடிங் மெமோயர்ஸ் பை த கண்டெம்பரரி உமன்ஸ் ரைட்டிங். ஸோ இதுதான் ஹெட்டிங். ஸோ இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் வந்து எம்கே யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெமோயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்டோரி. இட்ஸ் லைக் சிமிலர்லி லைக் அன் ஆட்டோபயோகிராஃபி. இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் ஆர் பர்டிகுலர் எராவை பற்றி பேசுகிறது தான் மெமோயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெமோயரை பொறுத்தளவு சம்திங் வித் அவர் பர்சனல் வித் கான்டெக்சுவல் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நரேட்டிவை வந்து எதோட இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஹிஸ்ட்ரியோடு வந்து இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன தான் நம்மளோட ஸ்டோரி எடுத்து சொன்னாலும் அதுவும் என்னென்னா ஒரு விதமான ஹிஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மெமோயர் அப்படின்னா என்னென்னா ஈவெண்ட் ஆர் அன் ஆக்ஷன் தட் ஹேவ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓல்டர் டேர்மில் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 16th சென்ச்சுரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றத வந்து 19th சென்ச்சுரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இன்னும் நம்மளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலை பற்றி நிறையா தெரிஞ்சதுக்காகவே ஆட்டோபயோகிராஃபி வந்து இருந்திருக்குன்றாங்க. ஆட்டோபயோகிராஃபிக்கு இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெமோயர் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணி தராது. ரேதர் என்னென்னா டெஸ்டிமோனி ஆஃப் அ ரைட்டர். ஸோ அவங்களோட நாலேஜுக்கு மூலியமாக நீங்கள் வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆர் ஈவெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபேக்சுவலாகவும் இருக்கும், தியரிட்டிக்கலாகவும் இருக்கும் இந்த மெமோயர் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது. செகண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா நரேட்டிவாக இருக்கும், எஸ்ஏ டைப்பில் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ், இமேஜிஸ்டிக், ஃபேக்சுவல், டெஸ்டிமோனியல் அண்ட் அனெக்டோட்டல், ஃபிக்டிவ். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து மெமோயர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வந்து ப்ரைவேட்னா இண்டிவிஜுவல், பப்ளிக்னா சொசைட்டி. ஸோ ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த மெமோயர் வந்து இருந்திருக்குன்றாங்க. ஸோ இது வந்து ஃபெமினிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப இடையில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குன்றாங்க. ஏன்னா ஃபெமினிஸ்ட் வந்து அவங்களோட ரைட்டிங்கை வந்து இதில் ப்ளோ அப் பண்ணி அவங்க வந்து கல்ச்சர், அவங்கள பற்றின பர்சன் எல்லாமே இந்த மெமோயரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் மிஷ் அப்படின்ற ஒரு கிரிட்டிக் வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னா 1915 வந்து பீப்புளெலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள நிறையா மெமோயர் வந்து எழுதியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இவர் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு இவர் என்ன ஸ்டேட் பண்ணுறாருன்னு பாருங்கள். பீப்புள் விஷ் டு ரீகெயின் த ஹார்மனி அண்ட் இன்டர் ட்ராங்குலிட்டி. ஸோ மெமோயர் எழுதுறது எதுக்குன்னா ஒரு ஹார்மனியும் அவங்களுக்குள்ளே இருக்க இன்னர் பீஸையும் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் மெமோயர் வந்து 19th சென்ச்சுரியில் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோபயோகிராஃபர் யாருன்னா செயின்ட் அகஸ்டன் ஒருத்தவர். ஸோ இவர் வந்து ஒரு ட்ரெயின்டு ஸ்காலர், க்ரீக் ட்ரெடிஷனை நல்லா ஃபாலோ பண்ணுறாரு, ஒரு ரேஷனலிஸ்ட்னால் தெரியும், ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு செப்பரேட் குட் அண்ட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு கிறிஸ்டின் வேர்ல்டில் இருக்கார். ஸோ இவரோட ஆட்டோபயோகிராஃபி வைக்கும்போது ஃபெய்த்தை வந்து ஓவர் கம் ஆகி ரீசன் வருது. ஸோ லைக் அண்ட் ரினைசன்ஸ் பீரியட் மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நேரத்தில் இவரோட ஆட்டோபயோகிராஃபியை வந்து இவர் என்ன பண்ணி வைக்கிறாருன்னா ப்ளேஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ எதுக்கு இந்த ஜான்ரா, எதுக்கு இந்த ஸ்டேடியம் தான் இந்த ஆத்தர் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ நீட் ஆஃப் திஸ் ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரைட்டிங் வந்து எப்படி இருக்குது, இதை ரீட் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஒரு பப்ளிக்காக இருக்கட்டும், ஒரு பர்சனுக்காக இருக்கட்டும், ஒரு ரீடருக்காக இருக்கட்டும், இது எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க என்னென்னா போத் ரீடர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் மூவ் ஃப்ரம் ஓல்டு நேமிங்ஸ் டு நியூ நேமிங்ஸ். ஓல்டு நேம் தான் பழைய நேம்லேருந்து புது நேம்ஸ்க்கு வந்து எப்படிலாம் அவங்க மாறி இருக்காங்க, அவங்க ப்ராசஸ்லாம் எப்படிலாம் வந்து ஜென்ரிக்காகவும் டிவல்யூவேஷனாகவும் ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு நேம் இருக்குது, இந்த காலத்தில் ஒரு நேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே மெமோயர் மூலியமாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஜான்ரா வந்து என்னென்னா ஜெண்டரை பற்றி நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கு, தெரிஞ்சுக்க வச்சுருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து பொண்ணுங்களை வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அடுப்படிலே வச்சுருக்காங்க. பாரதி கூட கேட்டிருப்பார்ல, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் எந்த இது மூலிமா வந்து பிரித்தாங்கன்னா ஜெண்டர், கிளாஸ், ரேஸ் மூலிமா வந்து பொண்ணுங்களை வந்து பிரித்தாங்க. ஸோ ஜெண்டர் ஸ்டடீஸில் ஒரு இம்பார்ட்டண்டான வழி வந்திருக்கு எதுனா இந்த ஜான்ரா மெமோயர். ஸோ ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதி நிறையா பேர் வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. ஃபேமஸ் ஆகிற பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா மெமோயருக்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்களோட மெமோயர் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டச் ஸ்டோன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டச் ஸ்டோன்னா உங்களுக்கு தெரியும், மேத்யூ ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா ஏன்ஷியன் டெக்ஸ்ட்டோட மாடர்ன் டெக்ஸ்ட்டை ஏன்ஷியன் டெக்ஸ்ட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஒரு நல்ல லிட்ரேச்சர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு நல்ல மெமோயர் வந்து இன்னொரு ஓல்டு மெமோயரோட கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு எதுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மெமோயர் வந்து நிறையா ஜென்ரிக் ப்ராக்டிசஸ் என்னென்ன ஜான்ராலேருந்து எடுக்க முடியுமோ அந்தந்த ஜான்ரா ஃபுல்லாக வந்து வந்துடுது. ஈவன் நான் சொன்னல ஃபெமினிசம், இண்டிவிஜுவலிட்டி, செல்ஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் இங்கே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா போய்ட்ரி, ஃபிக்ஷன், ட்ராமா,
அஸ் வெல் அஸ் இந்த எஸ்ஏ ஃபார்ம். ஸோ இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. டச் ஸ்டோன் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அது போக இந்த இதை பொறுத்தளவு வந்து எல்லா விதமான ஜான்ரா வருது. ஃபெமினிசமாக இருக்கட்டும், மார்க்சிசமாக இருக்கட்டும், ஐடென்டி கிரைசிஸாக இருக்கட்டும், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஜான்ராக்குள்ளே வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெமோயர் வந்து ட்ரெடிஷ்னல் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இந்த ஏன் ட்ரெடிஷ்னல் சொல்கிறாங்கன்னா, டிஎஸ் எல்டி என்ன சொல்லியிருப்பார் 1990 வந்து ட்ரெடிஷ்னல் இண்டிவிஜுவல் சேலண்ட்டில் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வந்து ஒருத்தனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ பேக் டு ட்ரெடிஷன் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம மெமோயரே எப்படி இருக்கணும்னா நம்ம ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நம்மளோட சர்ச்சை வந்து தேடுற மாதிரி இருக்கட்டும். நம்ம பண்ண பாவம் என்ன, ஈவன் வந்து ஒரிஜினல் சின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் வந்து டிஎஸ்சியில் சொல்லியிருப்பார். அது மாதிரி நம்ம சோல் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கணும், நம்ம ட்ரெடிஷனோட தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ரோஸ்வா என்ன சொல்கிறாருன்னா ஆட்டோபயோகிராஃபி, ஐ மீன் ரோஸ்வா தான் வந்து ஆட்டோபயோகிராஃபியோட ஆரிஜினேட்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்கிறத விட கன்ஃபெஷன் சொல்லு, உன்னை பற்றி நீயே சொல்லணும்னா அது கன்ஃபெஷன் சொல்லுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய செக்குலர் ஆட்டோபயோகிராஃபி எழுதின பர்சன்ஸ்லாம் வராங்க. யாருன்னு பாருங்கள், வேர்ட்ஸ்வொர்த், ரொனால்ட் பார்த்தஸ், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், மால்கம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அப்புறம் 18th century போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா உமன் ஆர் த லீகல் ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபாதர். ஸோ பிறக்கும்போது யாருக்கு டாமினெண்ட்டாக பொண்ணுங்க இருக்காங்கன்னா அப்பாவுக்கு இருக்காங்க, அப்பா கட்டுப்பட்டு இருக்கணும். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸில் இதுதான் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி 18th century இங்கிலாண்டில் வந்து உமனை எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு லீகல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஃபாதர்னு சொல்கிறாங்க. ஏன் லீகல் ப்ராப்பர்ட்டினா என்றைக்குமே வந்து உமன் வந்து ஒரு செகண்டரி ஆப்ஜெக்ட் தான், அவளை நம்ம என்றைக்குமே வந்து மதிக்க மாட்டோம். ஸோ ஈவன் வந்து 16th century எலிசபெத்தன் பீரியடில் பார்த்தீங்கன்னா கூட உமன்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் குயின் எலிசபெத் கூட ஒரு தியேட்டர் போகிறப்போ வந்து அவங்க ஃபுல்லாக வந்து டிஸ்கைஸ் ஆகி தான் போவாங்க. ஏன்னா அந்த பீரியடில் அந்த மாதிரி, ஏன்னா அவங்க வந்து பிலீவ் பண்ணாங்க என்னென்னா ஈவை வந்து ஈஸியாக வந்து சேட்டன் வந்து டெம்ப் பண்ணிட்டான். அதே மாதிரி தான் பொண்ணுங்க எல்லாருமே ஃப்ரெஜைல். ஸோ அவங்களாம் வெளியே அனுப்புனா ஈஸியாக டெம்ப்ட் ஆகிடுவாங்க, சின் கமிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணாங்க. அதே பிலீஃப் வந்து இப்போ 18th century வந்து அது என்னவா மாறுதுன்னா ப்ராப்பர்ட்டியாக மாறுது. ஃபஸ்ட்டு என்ன யாரோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கான்னா அப்பாவோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கா, செகண்ட் வந்து ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டியாக இருப்பா. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்றைக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு வந்து ரெஸ்பெக்டே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மெமோயர் வந்து எதுக்கு வந்து நாங்கள் எழுதுகிறோன்னா உங்களை இந்த வேர்ல்டு ஆஃப் மென்னை வந்து அக்யூஸ் பண்ணுறதுக்கு தான், நாங்கள் பண்ணுற ஆக்ஷன்லாம் உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி காட்டுறது தான். உங்கள் பப்ளிக் ஐடியாலஜி வந்து தயவுசெய்து மாற்றுங்க, நாங்கள் வந்து அப்படி யாருக்குமே ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்றதுக்காக தான் அந்த மெமோயர் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஜெண்டர் செல்ஃப்ஹுட் வந்து நாங்கள் தேடுறதுக்கு தான் அந்த மெமோயர் எழுதுகிறோன்னு சொல்கிறதோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ.